பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை வந்து ரொம்ப புத்திசாலி குழந்தைகளாக இருக்கணும், நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை நிறைய இருந்து காய்ச்சல் சளியெல்லாம் அடிக்கடி வராத குழந்தைகளாக இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை. அந்த அடிப்படையில் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு மருத்துவரை பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்லும்போதும் சரி, குழந்தைக்கு நல்ல புத்திசாலியாக புத்தி கூர்மையாக வர மாதிரி உணவை கொடுப்பா, அதுக்கு லேசில் சளி பிடிக்காத, எப்பவும் அடிக்கடி நோய்வாய்ப்பற்றாமல் நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய உணவுகளை கொடுங்க அப்படிங்கிற அறிவுரை தான் நிறைய வரும். அந்த ரெண்டையும் செய்யக்கூடிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான். பொதுவாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். புரதம் தான் நம்மளுடைய பாடியுடைய மசிலையும் நம்மளுடைய தசை பகுதிகளை வலுப்படுத்துறதும். அதுதான் நம்ம உடம்புல ஒரு தொற்று கிருமி உள்ளே வருது, இல்லை ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயன கூறுகள் உள்ளே வருதுன்னா அதை விலக்கக்கூடிய ஆற்றல், அதை வந்து முழுமையாக எதிர்த்து நம்ம உடலை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை